ஐயா அரசு என்னங்க எல்லாம் அரசு அரசுனே வந்துட்டீங்க. அரசு ரயில்வே வேலை டிடி டிக்கெட் சரா பராமரிப்பு மேற்பார்வையாளர் வேலை எப்பொழுது கிடைக்கும்? ரயில்வேனாலும் சனிங்க, சரிங்களா? நேற்று அதை விட்டுட்டோமேன்னு நினைச்சேன். டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் இருந்துச்சு, சனியில ஒன்ன விட்டுட்டோமே, ரயில்வே மாதிரியான விஷயங்களும் சனி தானே அப்படின்னு. சரி, உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பார்ப்போமா? எப்பொழுது கிடைக்கும்? எப்பொழுது திருமணம்? 4 ஆகஸ்ட் 1992 கரெக்டா? ஓகே. 8:38 PM ஈரோடு. 8:38 8:38 ஓ 8:38 PM ஈரோடு. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். சனி எங்க இருக்கிறாரு? சனி அம்சத்துல இங்க சந்திரனுடைய வீட்டுல இருக்காரு. பெருசான இதுல எல்லாம், ஆனா 12ஆம் அதிபதியாக இருக்காரு. ஆனா லக்னமே வந்து சனியோட அமைப்புல இருக்கு. ஓகே, லக்னத்துக்கு 2ஆம் இடம் சனியோட தொடர்பு வந்துருதா? ராசிக்கு 10ஆம் இடம் சனியோட தொடர்பு வந்துருதா? இதுதாங்க சனி. ஓகேங்களா? அடுத்து லக்னத்தை குரு சுக்கிரன் பார்த்த, குரு சுக்கிரன் சேர்ந்து கும்ப லக்னமாகி உங்களை பாக்குறது திருமண அமைப்பு தாமதம். ஆனா பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க அப்படின்னாக்கா, 5ஆம் அதிபதி, இன்னொரு விஷயம், 5ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிருக்காரு. இருந்தாலும் சந்திர கேந்திரத்துல இருக்காரு. திருமணம் நடக்குங்க, தாமதமா நடக்கும். சரி, டிடிஆர் வேலை கிடைக்குமான்னு கேக்குறீங்க. டிக்கெட் பராமரிப்புன்னு அழகா கேக்குறீங்களா? நாங்க தான் படத்துல பாக்குறோமே டிடிஆர். அந்நியன் படத்துல கூட டிடிஆர்னு கத்தும்போது மனோபல சார் ஒரு வரல, அந்த மாதிரி. சரி, சனி தசையில புதன் புத்தி தாங்க. சனி தசையில புதன் புத்தி, சனி தசையில சுய புத்தி. சனி தசை நிச்சயமாக கெடுக்காது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு சூட்சும உள்ள அமைப்புல, லக்னத்துக்கு கும்ப லக்னமாகி சனி 12ல மறைஞ்சா அற்புதம் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இந்த அமைப்புகள்ல 21 டிகிரி, இவரு 3 டிகிரில சூரியனை பாக்குறாரு. அரசு சார்ந்து அப்படின்னாங்க, சூரியன் பாவத்துவமா இருக்காருங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லிடலாம், சூரியன் மறைஞ்சா நேரடி அதிகார வேலை இருக்காது. சிம்மம் சுபத்துவம். கூடவே சனி தசை யோக தசை தான். சனி தசை யோக தசை, சந்திரனையும் பாக்குறாரு. உங்களுக்கு இந்த வேலை கிடைக்குமா? சனி தசை யோக தசை, 12ஆம் அதிபதி தசை. அடுத்து புதன் கண்டிப்பா கிடைக்குங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஏன் கிடைக்கும் அப்படின்னா, புதன் இந்த ஜாதகத்துல ஒரு மாதிரியான வலுத்து இருக்கிறாரு. சனியும் புதனும் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல வர ஜாதகம். அதே நேரத்துல லக்னம் கடுமையான அமைப்புல வலுத்து இருக்கிறனால நிதானமா பொறுமையா பண்ணக்கூடிய வேலையை செய்வீங்க, கண்டிப்பா இருக்கும். திருமணம் எப்போன்னு கேட்டீங்களா? 17 டிகிரி சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய புதனோட அமைப்பு. ஆமாங்க, 2027 ஆகுங்க. 2027ல சனி தசை புதன் புத்தியில இருந்து தான் திருமண அமைப்புன்னு வரும். சனி தசை கேது புத்தியில குழந்தை அமைப்புன்ற விஷயம் வந்துருங்க. கண்டிப்பா திருமணம் நடக்கும், நல்ல விஷயம் இருக்குங்க, கவலைப்படாதீங்க.